வள்ளுவர் வாக்கு ஜோதிட நேயர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. ஐயா, அடுத்து எந்த நட்சத்திரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 நட்சத்திரங்களுக்கு நீங்கள் பலன் கொடுத்துட்டீங்க. சரி. 21வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம். இவங்களுமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா, எங்களுடைய வாழ்க்கையிலையும் பல கஷ்டத்தை நான் பார்த்துட்டேன். இப்போ என் வாழ்க்கை எப்போ மாறும், எந்த திசையில் மாறும், இந்த திசையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வயதை வச்சு நீங்கள் முன்னாடி எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க, எனக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க. உத்திராடத்தின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாயா? சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. உத்திராட நட்சத்திரம் 21வது நட்சத்திரம் இல்லைங்களாம்மா? 21வது நட்சத்திரம் எதுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலைமுறையில் 7 தலைமுறைங்களா, மூவேலு 21 தலைமுறைங்கிறது 21வது தலைமுறை நட்சத்திரம் தான் உத்திராடம். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருப்பாங்கன்னா, சூரியன் திசையில் தான் பிறப்பாங்க. சூரியன் என்பது ஆத்மாக்காரகன். இந்த சூரியன் என்பது ஆத்மாக்காரகன் தான் இந்த ஜாதகத்தில் ஸ்டெடியாக உட்காந்துக்கிறதுக்கு காரணம். அப்போ இந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் என்பது ஆத்மா. இந்த ஆத்மா ஜாதக ரீதியாக நம்மளுக்கு எப்படி அமைஞ்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் திசையில் யாராவது ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல் திசையே 6 வருஷம்தான். இந்த 6 வருஷ திசையில் 2ஆக பிரிச்சிங்கன்னா, தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து 2 2 5 3 3 6 3 வருஷம் இருப்புங்க. தாயுடைய கர்ப்பத்தில் 3 வருஷம் இருப்பு. இந்த உத்திராட நட்சத்திரம் என்ன சொன்னால், ஒரு பெரிய அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சுத்தமாகவே பொய் பேசினா பிடிக்காதுங்க. உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மட்டும் பொய் பேசினா பிடிக்காது. இது 2 3 புராணத்தில் 2 நட்சத்திரங்கள் சொல்கிறாங்க. விநாயகர் பிறந்தது உத்திராட நட்சத்திரங்கிறாங்க, ஒன்று அஸ்த நட்சத்திரம்னு சொல்லிக்கிறாங்க. இந்த 2ல் தான் ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிட்டே இருக்குதுங்க. அதனால் வினையை அறுக்கக்கூடியவர் விநாயகர். உத்திராட நட்சத்திரத்தில் விநாயகர் பிறந்தது ஒரு சரித்திரம் உண்டு. அஸ்த நட்சத்திரத்தில் பிரசன்ன விநாயகர் பிரசன்ன பதனங்கிறது ஒன்று உண்டு. இதில் மெயின் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தனுசு ராசியும் வரும், மகர ராசியும் வரும். ஆனால் நேர்மையாக வாழணுங்கிறது அவங்ககிட்ட உண்டு. அவ்வளவு சீக்கிரம் அவங்க நெருங்கி பழக மாட்டாங்க. யாருக்கிட்டையுமே உத்திராட நட்சத்திரக்காரர் அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் பழகுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் யாரையும் மனசில் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்து உத்திராட நட்சத்திரம் வந்தால் அது ஆணுடைய நட்சத்திரம் இல்லைங்களா, அவங்க கொஞ்சம் கம்பீரமாக இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நீ இங்கே வா, பேசு, எதுவாக இருந்தாலும் நேராக பேசிக்கலாம், வா, ஃபோனில் பேசாத, போன வை, நேரில் வா. இந்த மாதிரி ஒரு சபதம் போட்டுக்கிறது, எதுலேயும் துணிஞ்சு நிற்கிறது, எவ்வளவு தூரம் எல்லை வரைக்கும் நீங்கள் தொட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம உருவாக்குனா அது என்ன பிரச்சனைகள் வருங்கிறத கண்டுபிடிச்சி அதை சரி செய்யக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம். உத்திராடம் ஆதி 6 6 உத்தமம், பித்தனாறு பிறந்தது பின்னை 7 பத்தமம், அஸ்தமோடு சித்திரை அமைந்து வாழ்வு குண்டிடும், மங்கை நூலெழுப்பால் பத்தினி விதவை ஆவாள். அந்த காலத்திலே பாட்டு இருக்குதுங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தால் உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்கிறது ஒன்றுமு. உத்தராயண காலம் பிறந்தது அங்கே தான் உத்தராயண காலம்ங்க. உத்தராயண காலம்ங்கிறது எங்கிருந்து பிறக்குதுன்னா, தை மாதத்தில் முதல் 1ஆம் தேதி அன்னைக்கு தை மாதத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் 1 டிகிரி நிற்கிங்க. உத்தராயண காலம் என்பது மகர ராசியிலிருந்து தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை உத்தராயண காலம், ஆடி மாதம் முதல் தை மாதம் வரை தட்சிணாயன காலம். இந்த உத்தராயண காலமும் தட்சிணாயன காலம் என்னென்னா, இந்த சூரியன் ஏறு காலத்தில் பிறக்கும்போது தான் கோயில் கும்பாபிஷேகம் பண்ண நல்லதுங்களாம். அதனால் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு கடந்து பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் உத்தராயண காலத்தில் தான் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்களாம். கோயிலெல்லாம் 30 வருஷம் 40 வருஷம் கட்டிடுவாங்களாம். உத்தராயண காலம் வரட்டுன்னு வெயிட் பண்ணுவாங்களாம். அப்போது உத்தராயண காலம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, அந்த உத்திராட நட்சத்திரத்தில் தான் ஆரம்பிக்குதுங்க. அவங்கள போய் நீங்கள் ஒரு தீபம் போட்டு ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா அந்த தொழில் அசுர வளர்ச்சி வரும். இந்த ரகசியமெல்லாம் யாருக்கும் தெரியாதுங்க. இன்னும் எனக்கு அது ஆகாத நட்சத்திரம், இவங்களுக்கு ஆகாத நட்சத்திரம், அப்படி இப்படி எதையாவது ஒன்று சொல்லி மனசை புலப்படுத்திடுவாங்க. ஆனால் உத்தராயண காலம் என்பது யாராவது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்து, அது தனுசு ராசியாக இருக்கட்டும், அது மகர ராசியாக இருக்கட்டுங்க, உத்திராட நட்சத்திரத்துலேன்னு ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அந்த நட்சத்திரக்கார் 9 10 2க்கு தொடர்புள்ள நட்சத்திரம் அது ஒன்று தாங்க. மேசத்துலேருந்து 9வது ராசி தனுசு, அங்கேயும் உத்திராட நட்சத்திரம் இருக்குது. 10ஆம் இடம் என்பது தொழில், 10க்கு உத்திராட நட்சத்திரம் இருக்குது. அந்த 2 ராசிக்குமே அந்த உத்திராட நட்சத்திரம் பொருந்தி வரதுனால
சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க ஒரு விளக்கேற்றி வச்சா அந்த வீடு வெளிச்சம் இருக்குமா. சூரியன் என்பது விளக்கு. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த தொழில் நல்லா இருக்கும்னு பெரிய பெரிய அதிகாரிகளையும் பெரிய பெரிய முதலாளியை கூட்டிகிட்டு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களை கொண்டு போய் நீங்கள் ஓப்பன் பண்ணால் அந்த தொழிலுக்கு உயிர் வந்துருங்களா. அப்போ எப்போவுமே உத்திராட நட்சத்திரக்கார் வந்து ஒன்று தொடங்கி கொடுத்து அது நல்லா இருக்குன்னு சொல்லுது. அதனால தான் உத்திராடம் உத்தரவாதம் கொடுக்காது, வருதுன்னா சொன்னால் காப்பாற்றி விட்டுரும். இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப அதிகமாக அவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இருக்குதுங்க. இதெல்லாம் பிறவி எடுத்து வாங்குறதாங்க. இந்த பிறவி எடுத்து இப்போ அடுத்த ஜென்மத்தில் அவர் என்ன நட்சத்திரங்க, உத்திராட நட்சத்திரத்தில் இந்த ஜென்மத்தில் அவர் பிறந்துட்டார். அடுத்த ஜென்மத்தில் அவர் எந்த நட்சத்திரமாக இருப்பார், அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் அவர் எந்த நட்சத்திரமாக இருப்பார், எல்லாத்துக்கும் தெரியாது இல்லைங்களா. அதே உத்திராட நட்சத்திரத்தில் தான் அவர் அடுத்த ஜென்மத்திலே பிறப்பாருங்க. அதுக்கு அடுத்த ஜென்மத்திலே உத்திராடத்தில் தான் பிறப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜென்மத்துக்கே ஒரே நட்சத்திரத்தில் தான் பிறவி எடுப்போம். அதனால தானே உங்களுக்கு கோயிலில் அர்ச்சகர்கிட்ட போய் உங்களுடைய பேர் என்னங்கன்னு கேட்டால் சொல்கிறீங்க, உங்கள் நட்சத்திரம் என்னன்னு கேட்டால் ஒருத்தர் தெரியலன்னா அவர் என்னங்கிறாரு, ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி நாம தேசியா நாம் தீர்க்காயில் தீர்க்க சுமங்கலி சித்தியத்தம் சொல்கிறாரல்ல. அது எதுக்கு சொல்கிறாரு, ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி நாம தேசியா நாம் எதுக்கு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரு நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க, அது ஜென்மத்துக்கு அதே நட்சத்திரம் தான். அப்போ ஜென்ம நட்சத்திரம்னு வேறு வச்சிட்டார். இப்போ நான் வந்து ஒரு நட்சத்திரம் பிறந்துக்கிறேன்னா என்னுடைய ஆயுள் காலத்து வரைக்கும் நான் அதே நட்சத்திரத்தை தான் இருப்பேனுங்க. நான் அடுத்த பிறவி எடுத்தாலும் எனக்கு அதே நட்சத்திரம் தான், ஃபிக்ஸட் பேட்டர்ன். நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, அது அடுத்த பிறவிலையாவது எனக்கு நல்ல நட்சத்திரம் பிறந்து எனக்கு நல்லது நடக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி இல்லை, அதே நட்சத்திரம் தான். உருவம் வேணால் மாறலாம், தோற்றங்கள் மாறலாம், ஆனால் அது மாறாது. அப்போ இது எல்லாத்துக்குமே அந்த காலத்தில் ஜென்ம நட்சத்திரம் என்று பொருள். அப்போ ஜாதக ரீதியாகவே நம்மளுடைய அந்த கர்மா ஜாதகத்தில் எப்படி கரெக்டாக உட்காந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உத்திராட நட்சத்திரத்தில் வந்து நம்ம ஜாதக ரீதியாக நம்மளுக்கு இருக்கிறனால அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக உருவாகும். அப்போ தெய்வத்தினுடைய சப்போர்ட் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோட சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட் இருக்குங்க. அப்போ இவர் சூரியன் திசையில் இவர் பிறந்துட்டார், 3 வருஷம் இருப்பு. சந்திர திசை ஒரு 10 வருஷம், 13 வயசாச்சு. செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம். அப்போ 13 ஒரு 7 20 வயசுங்கும் போது இவர் படிப்பு காலத்தை முடிப்பார். ராகு திசை 18 வருஷம். இந்த ராகு 18ங்கும் போது 20 ஒரு 18 38. இந்த 38 வருஷத்துக்கு ஜாதகத்தில் 38 வயசு வரும்போது இவருக்கு ராகு திசை கரெக்டாக முடியும். அப்போ கரெக்டாக பாருங்கள், ராகு திசையில் தான் அவர் கல்யாணம் நடக்கும். சூரியன் திசை உத்திராட நட்சத்திரத்தில் யார் ஒருத்தர் பிறந்தாலும் அவங்களுக்கு பெரும்பாலும் பாருங்கள் 100%ன்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம 100%ன்னு சொல்கிறத விட ஒரு 70% ராகு திசையில் தான் அவர் கல்யாணம் நடக்கும். இப்போ போய் நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து உங்கள் பிறந்த திசை இருப்பில் இருந்து எடுத்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு மேலே ராகு திசை 18 வருஷத்துக்குள்ளே தான் அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார். அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பேர்காலம் பார்க்குறது, அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ கர்ப்பமாக இருந்து வளகாப்பு செய்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறது, இது எல்லாமே ஜாதக ரீதியாகவே நம்மளுக்கு அது அப்படி இருக்குங்க. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு திசையில் தான் இந்த திசை ஜாதகத்திலேயே வச்சு அது கடமையை முடிக்கிற காலம் ராகு. அப்போ ராகு வந்து 20 ஒரு 18 38 வயசு, 38 வயசுக்கு மேலே 38 வயசுக்கு மேலே ராகு முடிஞ்சு குரு 16 வருஷம் வந்துடுவார். 16 வருஷம் ராகு திசை. அப்போ 38 ஒரு 16 54 வயசு வரைக்கும் குரு திசை. அப்போ இவருக்கு சனி மகா திசை தான் இவருக்கு ரிட்டையர்டு வயசுங்க. எப்படிங்கம்மா, சனி மகா திசை இவருக்கு ரிட்டையர்டு வயசு. அப்போ இந்த ரிட்டையர்டு வயசில் ஜாதகத்தில் பெரும்பாலும் ஒரு நல்ல பெரிய லெவலில் வாழ்கிறதுக்கு இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சனி திசையில் தான் அவருக்கு ரிட்டையர்ட் ஆகிறாரு. இங்கே பாருங்கள் ஒரு ஆச்சரியம், இங்கே உத்திராட நட்சத்திரம் வந்து சூரிய திசையில் நீங்கள் இங்கே பிறந்தீங்க, அப்படியே முடியும் போது சனி மகனுடைய திசைங்க வருது. கரெக்டுங்களாம்மா? ரிட்டையர்டு வயசு வரும் எல்லாமே இந்த 60க்குள்ளே கால்குலேஷன் போடும்போதே இவங்களோட வாழ்வாதாரம் வந்து ஓய்வு எடுக்கிற காலம் வரும்போது இங்கே சூரியன் இங்கே சனியில் முடியுது. சூரிய திசையில் ஆரம்பிக்கிறீங்க, வாழ்க்கையை பிறப்ப ஆரம்பிக்கிறீங்க, ஓய்வு எடுக்கிற காலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சனி மகா திசையில் முடியுது. 60-65 வயசு வரைக்கும் சனி திசை இருக்குதுங்க. அப்போ அந்த 65 வயசுக்குள்ளே இவர் வாழ்க்கையில் இடத்தடம் வாங்கி வீடு வாசல் கட்டி மனைவி மக்கள் அமைச்சு குழந்தைகளுக்கெல்லாம் பேர்காலம் பார்த்து கல்யாணம் மூச்சு வச்சு அதுக்கு பேரம்பேத்தி எடுத்து கொடுத்து கடைசியில் சனி மகாதிசை வரும்போது இவர்கிட்ட ஒரு குழந்தை இருக்குங்க, பேரம்பேத்தி குழந்தை. அப்போ பாருங்கள், ஆரம்ப காலத்தில் இருந்து நாம் ஒரு மனிதன் வயசை கணக்கு போடுறோம், இதுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளவு காலங்கள் நம்மளுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இவங்களுக்கு ஒரு நம்ம காலம் இருக்கும் இல்லைங்களா, அந்த காலங்கள் வந்து நம்மளுக்கு பதில் சொல்கிறதுனால என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜாதக ரீதியாகவே நம்மளுக்கு அந்த கர்மா தானே நம்மளை தொடச்சி வருது. இந்த கர்மாவை நம்ம கழிக்கிறோங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம அந்த கர்மாவை நம்ம கழிக்கிறோம்.
எப்படி கழிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு புண்ணியங்களையும் தானங்களையும் தர்மங்களையும் செய்து அந்த கர்மாவை நம்ம கழிக்கிறோம். அப்படி கழிக்கும்போது தான் நம்மளுடைய பிறப்புடைய கர்மா கழிஞ்சு தான் நம்ம இந்த ஆன்மா புனிதமாகுமா அப்படின்னா பார்த்துக்குங்களேன். இது எல்லாமே வாழ்க்கையில் இந்த உத்திராட நட்சத்திரக்காருக்கு நீங்கள் கேட்டதுனால சூரியன் திசையில் ஆரம்பித்து சனி திசை ஓய்வெடுக்கிற காலம் 60 வயசுக்கு மேலே, அதுக்கு மேலே அவங்க உடம்பு ஒத்துழைக்காது. நம்ம நினச்சிக்கலாங்க 70 வயசு வரைக்கும் கூட நம்ம பாடுபடலாம், 80 வயசு வரைக்கும் கூட பாடுபடலாம். ரைட்டு, நீங்கள் இளமையான வயசுலேருந்தே பாடுபட்டு 70 வயசாகி 80 வயசு இன்னும் பாடுபட்டுட்டு இந்த உடம்பு வந்து நம்ம சொல்படி வந்துங்க 40லேருந்து 50 வயசு வரைக்கும் உடம்பு நம்ம சொன்னால் கேட்குங்க. அப்புறம் 50 வயசுக்கு மேலே போயிட்டிங்கன்னா உடம்பு சொல்கிறத நம்ம கேட்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் 70 வயசில் இந்த உடம்பை வருத்தி சம்பாரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? வறுமையும் நிறம் சிவப்புங்கிற கோட்டை வெள்ளையாக மாற்றி 60 வயசுலேயே முடிச்சுக்க வேண்டியதானே. கண்டிப்பாக. என்னங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்மா தொடர்ந்துட்டு இருக்குதுங்க, உங்களுக்கு கஷ்டம் தீர்ந்துருச்சு, எங்களுக்கு கஷ்டம் தீரலையேம்பாங்க. அதுக்குத்தான் ஆண்டவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிறப்புக்கு போதே உங்களுக்கு இந்த திசைகளில் இந்த திசைகளில் நீங்கள் கரெக்டாக வாழ்ந்து கரெக்டாக முடித்து ஓய்வெடுக்கிற காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடமை முடித்து ஓய்வெடுங்கிறக்காகத்தானே அந்த காலத்தில் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூரிய திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம். அப்போ 120 வருஷம் ஒரு மனிதருக்கு வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ 120 வருஷம் ஒரு மனிதருக்கு வந்துருச்சுன்னா அப்போ 120 வருஷத்துக்கு மேலே மறு ஆயுள் பிறக்கணும்னா இன்னொரு பிறவி எடுத்து வரணும். இப்போ இந்த ஆர்டர் படி போயிட்டீங்கன்னா எல்லாமே ஆர்டர் படி தானே வச்சுக்கிறாங்க. 1க்கு அப்புறம் 2ன்னு வச்சுக்கிறாங்க, 2க்கு அப்புறம் 3ன்னு வச்சுருக்காங்க. நான் 3 7 மாற்ற வேண்டாம், 4 5 6 7ன்னு படிப்படியாக போய் வாழ்ந்து காலத்தை கழிச்சிட வேண்டியதானுங்க, இல்லைங்களாம்மா? கண்டிப்பாக இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கோயில் அமைச்சு கொடுக்குறேங்க. அந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு அந்த தாக்கத்துக்கு அந்த கோயில் போயிட்டு வந்தால் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வருது. ஐயா, உத்திராடம் நட்சத்திரம் பல்வேறு அற்புதமான பலன்களை கொடுத்துருக்கீங்க. சரி, பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னாலே முதல்ல வந்து ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை எங்கேருந்து கிடைக்கும்னா கோவில்ல இருந்து கிடைக்கும். கண்டிப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்குன்னே ஒரு நட்சத்திர கோவில் இருக்குன்னு. கண்டிப்பாக. ஆனால் எந்த கோவில்னு நீங்கள் சொல்லலை. எந்த கோவில்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் போயிட்டு வந்து பலனடைவாங்க நம்புகிறேன். கண்டிப்பாங்கம்மா. இந்த உத்திராட நட்சத்திர கோவில் வந்துங்க பிரம்மபுரீஸ்வரர். ஆமாம், இந்த பிரம்மபுரீஸ்வரருங்கிறது வாழ்க்கையில் ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து பிரம்மபுரீஸ்வரர்னாலே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களையும் வெளியேற்றக்கூடிய அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குதுங்களாம். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செல்லும் வழியில் அந்த பூங்கொடி அப்படிங்கிற இடத்துல அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்குதுங்க. இந்த கோவிலில் போய் சாமிக்கு 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்களுடைய ஜாதகத்தில் கம்ப்ளீட்டாக உத்திராட நட்சத்திர தோஷம் அன்னையோட நிவர்த்தியாகும். அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிங்க. இதுக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். அதாவது வந்து எல்லாரும் வந்து நினைப்பாங்க என்னன்னா உயிருள்ள வரைக்கும் வந்து ஓடுவோம் உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு திசையிலையும் இந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும், 60 வயசுக்கு அப்புறமா நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றத வந்து இப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து தெளிவாக புரிய ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான பலன்கள் கொடுத்துருக்கீங்க. சரி, ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கம்.